எங்கே போனாலும் உங்களுக்கு நீங்கள் புகழ் அடையணும், திடீர்னு உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கணும். நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கட்டும், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையா இருக்கட்டும், ஒரு புகழ்ச்சி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த போர்ட்டலை பயன்படுத்திக்கோங்க. இது 2 விஷயத்துக்கும் இந்த போர்ட்டல்னால நீங்கள் பயன்படுத்தலாம். அதில் மெயினாக என்னென்னா, சுக்கிரன் ஆக்டிவேட் செய்கிறதுக்கு ரெட் கலர் பென், ஸ்கெட்ச் பென் நான் எடுத்துருக்கேன். உங்ககிட்ட என்ன பென் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஆனால் நிச்சயமாக ரெட் கலரில் தான் எழுதணும். சுக்கிரன் ஆக்டிவேஷன் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்புக்கும் நம்ம செய்ய போகிறோம். சுக்கிரமேடு நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதுதான் சுக்கிரமேடு. இந்த இடத்துல 666 அப்படிங்கிற அந்த ஏஞ்சல் நம்பர் தான் எழுத போகிறீங்க. அதனால தான் முன்னாடியே உங்ககிட்ட 666ன்னு. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னைக்கு எழுதலாம் அப்படின்னு ஏதாவது சந்தேகம் வருது அப்படின்னா 66 போர்ட்டல், அதாவது ஜூன் 6ஆம் தேதி அன்னைக்கு எழுதுங்க. அன்னைக்கு எழுதுறது நல்லது. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நான் ஏதாவது ஒரு நாளில் எழுதணுமா இந்த ரிலேஷன்ஷிப்காக, அதாவது என்னோட உறவு நிலைகளில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அதுக்காக நான் எழுதணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா, ஒரு சிம்பிளாக ஒரு சேலஞ்ச் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா நம்ம நேயர்களுக்கு. இந்த டைம் 24 hours சேலஞ்ச், 24 மணி நேரத்தில் இது நடக்கணும். ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான எளிமையான முறையில் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். உங்களுக்கு ரொம்ப எது பிடிக்குமோ அதை யோசிச்சுக்கோங்க. எப்போவுமே நிறைய பேர் எங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் நடக்கலை, நாங்கள் ஏஞ்சல் நம்பர் எழுதுகிறோம், இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கலைங்கிறது மட்டும்தான் நீங்கள் சொல்கிறீங்களே தவிர உங்களை சுற்றி என்ன சின்ன சின்ன விஷயங்கள் நல்லதாக நடக்குது அப்படிங்கிறத கவனிக்க மறந்துட்டீங்க. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில டாரட் கார்டு ரீடர், ஹீலர் ரேகா தியாகராஜன் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். நற்பவி யோகிராம் சுரத்குமார். எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப சிறப்பா இருக்கேன். தேங்க்யூ சரண்யா. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் எப்பவும் போல. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில மாதந்தோறும் நம்ம சொல்லக்கூடிய போர்ட்டல் டே வந்துருச்சு கிட்ட. அடுத்ததா ஜூன் மாதத்துக்கான போர்ட்டல் வந்திருக்கு. ஸோ இந்த போர்ட்டல் நாட்கள்ல நம்ம எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணணும், மாதம் நம்ம இதை சொல்லிட்டு வரோம். ஸோ இந்த மாதம் ஸ்பெஷலா எங்களுக்காக என்ன வச்சிருக்கீங்க? ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயத்துக்காக தான் இந்த மாதம் மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். உறவு நிலைகள் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா ஒரு இடத்துல ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தாவே அடுத்தடுத்து நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில சிறப்பா நடக்கும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் நம்பிக்கையும் கூட. அதனால அது எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, உறவு நிலைகள் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் கணவன் மனைவி, அப்பா அம்மா, தம்பி தங்கை, அடுத்தது காதலர்கள், ஃப்ரெண்ட்ஷிப், இதெல்லாம் தான் இல்லையா? ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல, நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாம் நம்மளுக்கு நல்லவங்களா இருக்காங்க, நம்மளும் அவங்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே அடுத்தது சிறப்பான முன்னேற்றம் தான். ஸோ அதுக்காக தான் இந்த ஜூன் மாதம் வரக்கூடிய போர்ட்டல் நாளான 6/6/2026 பயன்படுத்திக்க போகிறோம். யாருக்காவது உங்களுக்கு இப்போ ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இருக்குது, அது எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட் செக்ஷனில் 666 அப்படின்னு இந்த ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணுங்கள், எனர்ஜியை ஆக்டிவேட் பண்ணலாம். ஓகே, இந்த போர்ட்டல் அன்னைக்கு ரிலேஷன்ஷிப் பாண்டிங்க்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயம் நீங்க சொல்ல போறீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும்? குறிப்பா இந்த 6ஆம் தேதி நம்ம என்ன பண்ணணும்? ஓகே, ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டேன். அதுல இன்னொரு விஷயமும் இந்த நாள் பண்ணலாம். அதுல என்னன்னா, புகழ்ச்சி. எங்கே போனாலும் உங்களுக்கு நீங்கள் புகழ் அடையணும், திடீர்னு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கணும். நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கட்டும், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையா இருக்கட்டும், ஒரு புகழ்ச்சி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த போர்ட்டலை பயன்படுத்திக்கோங்க. இது 2 விஷயத்துக்கும் இந்த போர்ட்டல்னால நீங்கள் பயன்படுத்தலாம். அதில் மெயினாக என்னென்னா, 6 அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சுக்கிரன்
வீனஸ் ஆக்டிவேஷன். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், ஒரு ராசியும் வந்து சுக்கிரன் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இந்த நாளில் ஸ்பெசிஃபிக்காக சிம்பிளாக ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் மூலியமாக சுக்கிரனை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம், நீங்கள் எப்படி வந்து புகழ்ச்சி நிறைய அடையணும், வெற்றிகளை சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கும். அடுத்தது ரிலேஷன்ஷிப்பில் எப்போவுமே வந்துட்டு உறவுகளில் எப்போ வந்து பிரச்சனை வர ஆரம்பிக்கும், பேசுகிற வார்த்தைகள். நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை சின்னதாக ஏதாவது ஒன்று சொல்லியிருப்போம், அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணியிருப்போம், அப்போது அந்த இடத்துல தான் வந்து பிரச்சனை வர ஆரம்பிக்கும்ல. இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கிறவங்களுக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நிச்சயமாக யூஸ் ஆக போகுது. ஸோ சுக்கிரனையும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ண போகிறீங்க, அதே சமயத்தில் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதையும் நீங்கள் இந்த நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சரி செய்ய போகிறீங்க. ஓகே, ஸோ சூப்பரான 2 விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த 2 விஷயத்தையும் நாங்கள் எப்படி வந்து சக்ஸஸ் பண்ணுறது, பெயர் புகழ் எங்களுக்கு கிடைக்கணும், ரிலேஷன்ஷிப்பும் எங்களுக்கு ரொம்ப நல்லா போகணும், இதற்கு நாங்கள் என்ன பண்ணணும்? சிம்பிளாக வச்சுக்கலாம். இன்னைக்கு ரெட் கலர் பென் பயன்படுத்த சொல்ல போகிறேன். சரி, என்ன கலர் பென் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தெரியல. ரெட் கலர் சாரி கட்டியிருக்கேன் இன்னைக்கு, என்னையவே அறியாமல். ஸோ ரெட் கலர் பென் எடுத்துக்கோங்க. முதல்ல சுக்கிரன் ஆக்டிவேஷன் அதை செஞ்சிடலாம். ஸோ சுக்கிரன் ஆக்டிவேட் செய்கிறதுக்கு ரெட் கலர் பென், ஸ்கெட்ச் பென் நான் எடுத்துருக்கேன். உங்ககிட்ட என்ன பென் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க, ஆனால் நிச்சயமாக ரெட் கலரில் தான் எழுதணும். சுக்கிரன் ஆக்டிவேஷன் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்புக்கும் நம்ம செய்ய போகிறோம். சுக்கிரமேடு நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இதுதான் சுக்கிரமேடு. இந்த இடத்துல 666 அப்படிங்கிற அந்த ஏஞ்சல் நம்பர் தான் எழுத போகிறீங்க. அதனால தான் முன்னாடியே உங்ககிட்ட 666ன்னு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், எனர்ஜி ஆக்டிவேட் பண்ணுறதுக்குன்னு சொன்னேன். ஸோ இன்னும் கமெண்ட் பண்ணாமல் இருக்கீங்க, ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன செய்யணும்னா, இந்த சுக்கிரமேட்டில் 666 இந்த மாதிரி 3 6 வந்து எழுதிடணும். எழுதிட்டு உங்களோட ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ், அதாவது வலது கையில் இருக்க விரல்களை அந்த 666 அந்த ஏஞ்சல் நம்பர் எழுதியிருக்கிற இடத்துல இப்படி கைகளை வச்சு கண்களை மூடி சுவாசத்தின் மீது கவனம் வைத்து என்ன ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிங்க. நிச்சயமா பாசிட்டிவான வார்த்தைகள் மட்டுமே பயன்படுத்தணும், அதை செய்ய ஆரம்பிங்க. உறவு நிலைகள் ஏதாவது பாதிப்பு ஏற்கனவே இருக்கு அப்படின்னா அவங்க யார், அவங்க எப்படி உங்ககிட்ட பேசுறாங்க, அவங்க கூட உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, எப்படி அவங்க உங்ககிட்ட பழகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க எழுதணும். அதை யோசிச்சு நீங்க அதை மேனிஃபெஸ்டேஷன் செய்ய போறீங்க. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான டெக்னிக். ஒரு சுக்கிரனையும் ஆக்டிவேட் பண்ணிடலாம், ரிலேஷன்ஷிப் பிரச்சனையும் இதில் தீர்வுக்கு வந்துடும். இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னைக்கு எழுதலாம் அப்படின்னு ஏதாவது சந்தேகம் வருது அப்படின்னா 66 போர்ட்டல், அதாவது ஜூன் 6ஆம் தேதி அன்னைக்கு எழுதுங்க. அன்னைக்கு எழுதுறது நல்லது. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நான் ஏதாவது ஒரு நாளில் எழுதணுமா இந்த ரிலேஷன்ஷிப்காக, அதாவது என்னோட உறவு நிலைகளில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அதுக்காக நான் எழுதணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எழுதுங்க. ஃப்ரைடே அன்னைக்கு மார்னிங் 6 o'clock, அதாவது காலையில் 6 மணிக்கு எழுதலாம், அல்லது ஈவினிங் 6 o'clock எழுதலாம். இது வந்து போர்ட்டல் நாளில் மட்டும்தான் நான் வந்து இந்த 666 சுக்கிரமேட்டில் எழுதி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணுமா அப்படின்னா அன்னைக்கு செய்யறது ரொம்ப சிறப்பு. மற்ற நாட்களில் உங்களுக்கு லேட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னா கூட நீங்கள் ஃப்ரைடே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க, நிச்சயமாக உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் முன்னேற்றம் இருக்கும். ஓகே, ஸோ இந்த 66 போர்ட்டல் அன்னைக்கு நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னா அந்த நாளில் எத்தனை முறை எழுதணும், என்ன டைமில் எழுதணுமா? ஒரே ஒரு முறை எழுதினா போதும். நீங்கள் எப்போ இந்த மாதிரி வந்து கையில் வந்து டிஃப்ரெண்ட் இங்க் வச்சு நம்ம நிறைய ஏஞ்சல் நம்பர் சொல்லியிருக்கோம், எதையுமே ஒரு டைம் நீங்கள் எழுதினாவே போதும். எழுதிட்டு அதை பிரபஞ்சத்திட்டம் விட்டுருங்க, அல்லது உங்களோட இஷ்ட தெய்வம் உங்களோட குலதெய்வத்துக்கிட்ட சொல்லிட்டு விட்டுட்டு நீங்கள் உங்களோட வேலையை செய்யுங்க. அது நடக்கிறதுக்காக நீங்கள் என்ன செய்யணும், அதை நீங்கள் ஆக்ஷனாக நீங்கள் எடுக்கும்போது தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்க எல்லா விஷயமும் உங்ககிட்ட நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். அந்த ஈர்ப்பு விதியை தானே நீங்கள் இங்கே வந்து ஆக்டிவேட் பண்ணுறீங்க. உங்களால் ஈர்க்க முடியல இல்லையா, அங்கே என்ன பிளாக்கேஜ் இருக்கோ அதை தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் இந்த எல்லா டெக்னிக்ஸும், மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு சிலவங்க வந்துட்டு நம்ம இந்த வீடியோவை வந்து 6ஆம் தேதிக்கு முன்னாடியே வந்து போட்டுருவோம். ஒரு சில பேர் வந்து நாங்கள் 6ஆம் தேதி இதை பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சிருப்பாங்க, ஆனால் திடீர்னு ஏதாவது ஒரு காரணத்தினால மறந்து போயிடுவாங்க. தொடர்ந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனால் மறந்து போயிடுறோம், என்ன பண்றதுன்னே தெரியல, தொடர்ந்து இந்த மாதிரி தடைகள் எல்லாம் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா இதற்கு ஏதாவது ரெமடி இருக்கா மேம்? மற்ற நாட்களில் நீங்கள் இதை செய்யணும்னு விரும்புறீங்கன்னா கூட நீங்கள் செய்யலாம். ஒரு சிம்பிளாக ஒரு சேலஞ்ச் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா நம்ம நேயர்களுக்கு. இந்த டைம் 24 hours சேலஞ்ச், 24 மணி நேரத்தில் இது நடக்கணும். ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான எளிமையான முறையில் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். உங்களுக்கு ரொம்ப எது பிடிக்குமோ அதை யோசிச்சுக்கோங்க.
நான் வந்து பட்டர்ஃப்ளை, பச்சை கிளி, சிவன், முருகன், அல்லது நீங்கள் வேற ஒரு ரிலீஜனாக இருந்தால் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை யோசிச்சுக்கோங்க. யோசிச்சுட்டு கண்களை மூடி சுவாசத்தின் மீது கவனம் வைத்து இப்போ நான் சொல்ல போகிற இந்த வார்த்தைகளை என் கூட சேர்ந்து சொல்லுங்க. அன்பு பிரபஞ்சமே, என்னை சுற்றி நடக்கும் அனைத்து நல்ல விஷயங்களையும் நான் உணர்கிறேன். நன்றி. என் வெற்றிகள் அனைத்தும் சிறப்பாக என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நான் சிறப்பான பாதையில் போய்கொண்டிருக்கிறேன். அதற்கான அறிகுறியாக 24 மணி நேரத்தில் ஒரு பட்டாம்பூச்சியை பார்த்துவிட்டேன். மிக்க மகிழ்ச்சி. சிம்பிள். இதை தொடர்ந்து சொல்லிட்டே இருங்க. 24 ஹவர்ஸில் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சைனா, அதாவது அறிகுறியாக காமிப்பாங்க. பார்த்த உடனே மறக்காமல் வந்து இந்த வீடியோவில் உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் உங்களோட கமெண்ட்ஸ் பார்க்க. ஓகே, ஸோ ஒரே நாள்ல சேலஞ்ச் கொடுத்துருக்கீங்க. அதாவது 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம பிரபஞ்சம் கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அது கேட்டு அதற்கான பதிலா வந்து நம்ம என்ன நினைச்சோமோ அதோட சைனா, ஏஞ்சல் நம்பராவோ பட்டர்ஃப்ளையாவோ நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டும் அப்படிங்கிறது. ஸோ நம்மளுடைய வேண்டுதலும் நிறைவேறும் அப்படின்னு நான் நம்புறேன். இல்லை மேம்? நிச்சயமா. அதனால தான் நான் சொல்றது என்ன விஷயம்னா, எப்பவுமே நிறைய பேர் எங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் நடக்கல, நாங்கள் ஏஞ்சல் நம்பர் எழுதுறோம், இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கலங்கிறது மட்டும்தான் நீங்க சொல்றீங்களே தவிர உங்களை சுத்தி என்ன சின்ன சின்ன விஷயங்கள் நல்லதாக நடக்குது அப்படிங்கிறத கவனிக்க மறந்துட்டீங்க. உலகம் வேகமாக நகர்ந்துட்டு இருக்கு, அதனால அதை மறந்துட்டீங்க. சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடத்தா கூட அதுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கணும் முதல்ல. இப்ப நான் உட்காந்து உங்ககிட்ட இந்த சேனல்ல பேசிட்டு இருக்கேன். இது ஏற்கனவே முடிவெடுத்ததாக கூட இருக்கலாம். ஆனா இதற்கு நான் நன்றி சொல்றேன், நீங்க நன்றி சொல்றீங்க இல்லையா? இது நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கிறதுக்கான ஒரு தருணம். அதற்காக டைம் ஒதுக்கி நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் சின்னதாகவே இருக்கட்டுமே. அதனால என்ன, நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு, நன்றி சொல்லணும். ஓகே, ஸோ மாதம் நம்ம இந்த போர்ட்டல் நாட்களை தவற விடாம மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நேர்களும் நம்ம கூட சேர்ந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஜூன் மாதத்திற்கான 6/6 போர்ட்டல் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன மாதிரியான மந்திரங்கள் சொல்லணும், எப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட நம்முடைய தேவைகளை கேட்கணும் அப்படிங்கிறத பத்தி எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். மிக்க மகிழ்ச்சி. லண்டனிலிருந்து நான் உங்கள் ரேகா, த டாரட் குயின்.